ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்லைன் அப்படின்னா என்ன, அவுட்லைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அவுட்லைன் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம பார்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ பார்டருக்கு மேலே ஒரு அவுட்லைனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவோம். அவுட்லைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இல்லை பார்த்தீங்கன்னா, அதே அவுட்லைன் வித் எவ்வளோ இருக்கணும், அவுட்லைன் கலர் எவ்வளோ இருக்கணும், அவுட்லைன் ஸ்டைல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியாக அவுட்லைன் அப்படின்னா என்னங்கிறது இருக்கும். இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சிஎஸ்எஸ் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அவுட்லைன் ஆஃப் HTMLனு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், HTML அப்படின்னு ஒன்று எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் செக்ஷன் கொடுத்து டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த டைட்டிலுக்குள்ள சிஎஸ்எஸ் அவுட்லைன் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்னோட பாடி டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாடிக்குள்ள H1 டேக் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி ஒரு அவுட்லைனாக ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டைல் அப்படிங்கிற டேகை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டைல் டேக்குள்ள H1 டேக் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்டர் செட் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்டர் 2 பிக்சல் சாலிடாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஆர் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் எப்படி நம்ம அவுட்லைனை செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவுட்லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவுட்லைன் வித் அப்படின்னு ஒன்று இருக்கும். அவுட்லைன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, இல்லைனா சாலிடாக இருக்கட்டும்னே சொல்லி கொடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதோட கலர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கலர் வந்து எனக்கு கிரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து அவுட்லைனோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 பிக்சலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ போய் இதோட அவுட்புட்டை போய் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை காப்பி பாத் பண்ணிவிட்டு நேராக என்னோட குரோம்க்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல என் பார்டருக்கு மேலே எனக்கு ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கா இந்த இடத்துல. இப்போ நீங்கள் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி மாற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு H1 டேகை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு H1 டேகை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு சாலிட் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு டேஷ் கொடுங்க, டாட்டட் கொடுங்க, டபுள் கொடுங்க, இல்லைனா கிரே கொடுங்க, இல்லை அப்படின்னா இன்செட் கொடுத்து பாருங்க, இல்லை அவுட் செட் கொடுத்து பாருங்க, சாலிட் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இப்படி வந்து 3 ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதே இடத்துல போயிட்டு பாருங்க, ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கொடுத்து ஜஸ்ட் அவுட்லைன் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா டபுளாக இருக்கணும், கிரீன் கலரில் இருக்கணும், ஆனால் 12 பிக்சலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போய் பாருங்கள், இதை ரன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எனக்கு வந்து டபுளாக கிடச்சிருக்கா இல்லையா. இதை மாதிரி நம்ம ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டபுள் வேண்டாம் சாலிடாக இருக்கட்டும் அப்படின்னா சாலிடாகவும் எடுத்துக்கலாம். இப்போ போய் பாருங்கள், சாலிடாக எடுத்துக்கலாம். இல்லை மார்ஜின் பேடிங் நீங்கள் செட் பண்ணலாம். ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனாக மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை போயிட்டு இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்து பாருங்களேன். இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்க நீட்டாக ஒரு அலைன்மெண்ட்டோட இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், தேங்க்யூ.